ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா Chow Kit. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடம். ஆக்சுவலி இது வந்து முன்னாடி ஒரு பெரிய ஸ்பாட்டு, ஆனால் இப்போ இந்த மாதிரி இருக்கான்னு தெரில. ஆக்சுவலி இது வந்து புக்கே பின்தாங்கோடைய அருமையான ஒரு ஏரியா. சரி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் நான் வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சரி இப்போ வந்து பார்ப்போமே, எங்கே போகிறேன் என்னன்னு தெரில. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் இந்த இடத்த. மார்க்கெட்டு அது இது இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு தெரில. ராஜமுடா அப்துல் அசீஸ் கம்பங் பாரு அந்த சைடு போகணுமா? சுல்தான் இஸ்மாயில். ஆனால் இப்போ இங்கே வந்து நிறையா ஃபாரினர் இருக்கிறதா தான் கேள்விப்பட்டேன். சரி வாங்க போய் பார்ப்போம், யாராக இருந்தாண்ணா. சூப்பர்யா. பார்ப்போம். ஆனால் இங்கே எல்லாமே சாப்பாடு கடை தான் கைஸ். நான் பார்த்த வரைக்கும் நிறைய சாப்பாடு கடைங்க இருக்குது. எல்லாம் கபாபாக தான் இருக்குது. சூப்பரில் இதெல்லாம் கடைங்கள்லாம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. மோஸ்ட்லி பாகிஸ்தானீஸ்ன்னு நினைக்கிறேன். கடை பேரே கானு. எப்படி வரப்போகுதுன்னு தெரில இன்றைக்குள்ள எபிசோட், இந்த வாரத்தோட எபிசோட்டு. ரொம்ப போய்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கே இருக்குன்னே முதல்ல தெரில கேஸ் எனக்கு. இல்லை எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கிறேன். ஏன்னா எப்படியும் இந்த ரோடு பார்த்தாச்சு, இந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்துட்டு எங்கே இருக்கேன் எங்கே போகுது இது? ஓ, நான் இதுக்குள்ளே பூந்துட்டேன்னா ஓகே கைஸ். சரி நம்ம அந்த சைடு போகணும். பார்த்த வரைக்கும் ஓகே, சுற்றிடுவோம். ஓகேயா, அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் அதான் இன்றைக்கி ஒரு புதுமையான ட்ரில்லர். எங்கே இருக்கேன்னு எங்கே இருக்கேன்னா இப்போ வந்து Chow Kitல இருக்கேன். ஆக்சுவலி இது வந்து லாஸ்ட் டைம் நானும் குழந்தையாக இருக்கும்போது இந்த இடம் வந்து சரியான ஃபேமஸ்ஸு. எப்படி சொல்லணும்னா ஒரு இது மாதிரி, என்ன சொல்கிறது, நோ ப்ராப்ளம். இதில் ஏற போகிறானா? அதானே பெடஸ்ட்ரியலில் நடக்காமல் எப்படி மோட்டருக்கானுங்க, எப்படி சொல்கிறது. முன்னாடி இதெல்லாம் ஒரு புக்கே பின்தாங்க ஏரியா மாதிரி. இப்போ வந்து கொஞ்சம் அடங்கிருச்சு. முன்ன கடைங்க அது இதெல்லாம் நிறையா இருக்கும், ஆனாலும் வைப்பு குறையாது. நம்ம வந்து அந்த சைடு போய் பார்ப்போம். இப்போ ஆக்சுவலி LRT ஸ்டேஷன் வந்து பின்னாடி இருந்துச்சு, அதுலேருந்து இறங்கி நேராக வந்தேன். ஏன்னா இங்கே ஒரு ஃபேமஸான மியூரல் இருக்கும், அதுதான் பார்க்க போகிறோம் போயிட்டு. இப்போ ஓகே கைஸ் வாங்க. இன்றைக்கி ஆக்சுவலி நிறைய விலாகர் இப்போ இந்த Chow Kitக்குலாம் வர்றதில்ல, எக்ஸப்ட் வெள்ளைக்காரனுங்க நிறைய பேர் வராங்க வீடியோ எடுக்க. ஏன்னா இங்கே ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, ஒரு காலத்தில் இது வந்து ஒரு செம்மை. அதனால் இந்த பாருங்க ரோடு மியூரல் தெரியுதாங்க, ஒரு மியூரலு. அவர் தாங்க சுடீர்மான். அவர் யாருன்னா மலேசியாவில் ஒரு பாப்புலரான சிங்கர் ஒரு காலத்தில். இப்போ இறந்துட்டார். ஆனால் அவர் இந்தோனேஷியாக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்தோனேஷியா சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா போஸ்ட் பண்ணணும்னு தெரில. ஆனால் அந்த இடத்துல அவரோட வீடு ஒன்று இருந்துச்சு.
நான் போன இடத்துல ஒரு வீடு எழுந்திருந்துச்சு, அவரோட வீடு. ஸோ அதாங்க இந்த சீரீஸ் வந்து இன்றைக்குள்ள எபிசோடு வந்து இன்றைக்கின்னா இன்றைக்கி இல்லை, ஒரு 3 எபிசோடாக வரும். ஸோ இதுலேருந்து நேராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே உள்ள நைட் வைப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ கைஸ். வெல்கம் டு சவ் கிட் ரோட். ஹாய், சூப்பருங்க. அவர் தாங்க மிஸ்டர் சுடீர்மான். நல்லா அழகாக இருக்கார்ல. அவரோட ஃபோட்டோ ஏன் இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல முன்னாடி இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ்னு. அப்போ வந்து ஃபேமஸாக இருக்கிற டைமில் வந்து அவர் வந்து இந்த சிட்டிக்குன்னே ஒரு பாட்டெல்லாம் எழுதி பாடியிருக்காரு. அதனால கொஞ்சம் ஃபேமஸ் இந்த இடம். உண்மையாக இந்த இடம் ரொம்ப ஃபேமஸுங்க. முன்னாடி இப்போ புக்கிங் தாங்க இப்படி இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ தான் ஏன்னு தெரிலங்க. சரி வந்து பார்ப்போமே. எங்கள் அப்பாட்டெல்லாம் கேட்டேன், இப்போ சவ் கிட் போனால் என்ன இருக்கும்னு. நல்லா தான் இருக்கும், கூட்டமாக தான் இருக்கும், ஹேப்பனிங்காக இருக்கும், போடான்னாரு. சரி வந்து பார்த்துருமே. சரி, இப்போ மணி ஒரு 8. இந்த சைடு பார்த்தாச்சு. மோஸ்ட்லி சாப்பாடு கடை அண்ட் மொபைல் கடை, துணி கடை, இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் கிரிப்பியாக எதுவும் இல்லை. ஹோட்டல் வசம் கார்டன் இங்க், ஹில்டன் கார்டன் இங்க் நார்த். ஏன்னா இங்கே எல்ஆர்டி இருக்குல்ல, ஹோட்டல்லாம் நல்லா ஓடுங்க. ஓ, அங்கே இருக்குங்க நைட் மார்ட்டு. அந்த சைடு போயிருக்கலாம். போய் பார்ப்போமான்றீங்களே. போவோம். எங்கிட்டு எங்கே இதுக்கப்புறம் ரோடு தாண்ட கஷ்டமாச்சே. இப்படி தாண்டலாமா? சரி, ஒன் வே தான். நம்ம முன்னுக்கு போய் பார்ப்போம். பெடஸ்ட்ரியல் இருந்தால் அதில் தாண்டு. இதுக்கு ரிஸ்க் எடுத்து அதை போய் பார்ப்போம். ரொம்ப பெரித்தாவும் ஆக்சுவலி அந்த சாப்பாடு கடை எதுவும் இல்லைங்க. எல்லாம் துணி கடை, சட்டை கடையாக இருக்குது. பட் கொஞ்சம் ஹேப்பனிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், போய் பார்ப்போம். அது வரைக்கும் இந்த சைட்டை பார்த்துக்கிட்டு வருமா? பெடஸ்ட்ரியல் இருக்குது. அது எப்படி இல்லாமல். லெட்ஸ் கோ கைஸ். ஓகே, தாண்டு 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 தாண்டு. ஏதாவது இருக்கா? ஸ்வீஸ் பிளாசா. ஓகே கைஸ், அந்த சூப்பரில் இதில் தான் வந்தோம் நம்மளும். இல்லை, துணி கடைங்க தான் கைஸ். இங்கிட்டு சூப்பராக இருக்குல்ல, லைட்டிங்லாம் போட்டு. ஃபுல்லாக துணி கடைங்க தாங்க. சரி, ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடும். போய் பார்த்துட்டு வரும் என்ன இருக்குன்னு. துணியை பிடிச்சிட்டான். சாப்பாடு கடைங்கள்ல எல்லாம் துணி தான். பண்டல்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாம் வேலை செய்கிறவங்களாம் பார்த்தா ஃபாரினர் மாதிரி தாங்க இருக்குது. எல்லாம் பாகிஸ்தான்காரங்க மாதிரி தான் இருக்குது. ஷோராக தெரில. ஆனால் காலையில் வந்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் ஹேப்பனிங்காக இருக்குங்க. எல்லாம் துணி கடை தாங்க. சாப்பாடு கடைங்க ஏதாவது இருக்கா? இல்லை, சாப்பாடு கடைங்க எதுவும் இல்லை. இல்லை, சாப்பாடு இல்லைங்க இங்கே. இதில் பார்த்துட்டு எல்லாம் 7 வெள்ளி தான் போட்டிருக்கு. 13 வெள்ளி, 7 வெள்ளி, 13 வெள்ளி, 10 வெள்ளி. ஓகே தாங்க. பைச்சதா பைக்காதா தெரில. இதெல்லாம் புதுசு மாதிரி தான் இருக்குது. சூப்பர்.
இன்னைக்கு வெதர் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கா, நல்லா இருக்கா? சவுக்கி அப்படியே புழுக்கமாக இருக்குது இன்னைக்கு கொஞ்சம். ஃபுல்லாக துணி கிடத்தாங்க. கொஞ்சம் ஹெப்பனிங்காக பார்த்துமே. அவ்வளோதானா? எனக்கும் தெரில. என்னங்க அவ்வளோதானா? என்னத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னே தெரியல. எங்கிட்டு வெறும் இதுதான் இங்கே இருக்குது. சாப்பாடு கடைங்களே இல்லை. அந்த சைடு நிறையா இருந்துச்சு. வாங்க இந்த சைடு திரும்பி நேராக போய்ட்டு அப்படி போ, என்ன வருதுன்னு பார்த்துட்டு. ஹோட்டல் நினைக்கிறேன் இது வந்து மெயினாக இந்த ஏரியாங்க. இது வந்து துணி இறக்குமதி பண்ணுற இடம் நிறையா இருக்குது. Head south on Jalan Tuinku Abdul Rahman toward Jalan Haji Taib. Atas tinggi, elok ke atas. ரோடு தானே சொல்கிறாப்புல. ஐயோ கேல் டவர் பாருங்க, இங்கேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. After Hilton Garden in Kuala Lumpur, Jalan Tuinku Abdul Rahman S onto Jalan Raja Ali.